அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி ஒரு போராளி என்றும் காஷ்மீரில் அமைதியை அவர் நிலைநாட்டுவார் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். மும்பையில் நடைபெற்று வரும் வேவ்ஸ் சமிட்டினுடைய தொடக்க விழாவில் பங்கேற்று பேசிய நடிகர் ரஜினிகாந்த் தற்பொழுது பஹல்காம் துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மும்பையில் உள்ள ஜியோ சென்டரில் நடைபெற்று வரும் இந்த 4 நாட்கள் விழாவினுடைய தொடக்க விழாவான தற்பொழுது இன்று காலை தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் அங்கு அவர் பேசிய பொழுது பஹல்காமில் நடைபெற்றது ஒரு காட்டுமிராண்டி தரமான ஒரு கருணையற்ற செயல் என்ற ஒரு கருணத்தையும் அவர் பதிவு செய்துள்ளார். அது மட்டுமல்லாமல் காஷ்மீரில் அமைதியை நிச்சயமாக பிரதமர் மோடி கொண்டு வருவார், அவர் மீது தனக்கு நம்பிக்கை உள்ளது என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது சற்று முன் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் தற்போது தெரிவித்துள்ளார். மிக முக்கியமாக காஷ்மீருடைய தாக்குதல் என்பது ஒருபொழுதும் ஏற்க முடியாது, ஆனால் அதனை நிச்சயமாக பிரதமர் அது போன்ற தீவிரவாத செயல்களுக்கு நிச்சயமாக தொடர்ந்து பதிலடி தருவார் என்ற ஒரு கருத்தையும் ரஜினிகாந்த் சற்று முன் பேசிய பொழுது வேவ் சமிட்டில் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 4 நாள் உலக அளவிலான அந்த ஒளி கருத்தரங்கு என்பது மும்பையில் நடைபெற்று வரும் நிலையில் அதனுடைய தொடக்க விழாவில் இன்று பிரதமர் மோடியும் பங்கேற்று விழாவை தொடங்கி வைத்து அவரும் பேசியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் பேசிய ரஜினிகாந்த் இந்த ஒரு கருத்தை தற்பொழுது முன்வைத்துள்ளார். பாலா, சுசித்ரா, ஏற்கனவே பாரத நாட்டினுடைய பாரம்பரியங்களை காக்கக்கூடிய வகையில் இளைய சமுதாயம் இல்லை, இளைய சமுதாயம் செல்போன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் அடிமையாக இருக்கிறார்கள் என்கிற கருத்தையும் ரஜினிகாந்த் தெரிவித்திருந்தார். அதனுடைய நீட்சியாக இதை பார்க்கலாம். அது ஏற்கனவே அவர் குறிப்பிட்டது போல தற்பொழுது உள்ள இளைஞர்கள் சற்று அந்த தொழில்நுட்பத்தை அதிக அளவில் அதில் ஈடுபாடு செலுத்தி அதில் அடிக்டடாக இருக்கிறார்கள், அடிமைகளாக இருக்கிறார்கள். அது போன்று இருக்கக்கூடாது என்ற அறிவுறுத்தலை அவர் கூறிய நிலையில் அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது இந்த பஹல்காம் விவகாரத்தில் மத்திய அரசு மீதான ஒரு நம்பிக்கையை, குறிப்பாக பிரதமர் மோடி மீதான ஒரு நம்பிக்கையை அளவு கடந்த நம்பிக்கை என்பது உள்ளது. இந்த செயல் மட்டுமல்ல, இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் மோடி கொண்டு வந்துள்ளார். மீண்டும் தொடர்ந்து அவர் நாட்டுக்காக செயல்படுவார் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பலா, மும்பையில் நடைபெற்று வரும் வேவ்ஸ் மாநாட்டின் தொடக்க விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் உரையாற்றியிருக்கிறார். மோடியின் திறமையை ஒரு தசாப்தமாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பிரதமர் மோடி ஒரு போராளி என்றும் காஷ்மீரில் அவர் அமைதியை மீண்டும் நிலைநாட்டுவார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சுசித்ரா, இந்த நிகழ்ச்சியில் வேறு யாரெல்லாம் முக்கிய பிரமுகர்களாக பங்கேற்றிருக்கிறார்கள் வேவ்ஸ் மாநாட்டில்? மொத்தம் 4 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டினுடைய தொடக்க விழா இன்று நடைபெற்றது. முதல் 2 நாட்கள் பொதுமக்களுக்கான அனுமதி என்பது அங்கு கிடையாது. மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒளி பிரிவுகளில் வேலை செய்யக்கூடிய தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் அதனுடைய டெக்னீஷியன்கள் உள்ளிட்டோரும், அவை தவிர பொழுதுபோக்கிற்கான அதாவது நட்சத்திரங்கள், சினிமா நட்சத்திரங்களும் இதில் பங்கேற்றுவது மிக முக்கியமாக பார்ப்பது. தொடக்க விழாவை பொறுத்தளவில் பாலிவுட், கோலிவுட் என இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்களும் பல்வேறு மாநிலங்களும் செயல்பட்டு வரும் அந்த பிராந்திய மொழிகளும் சரி, இந்தி மொழிகளிலும் சரி செயல்பட்டு வரும் அந்த சினிமா பிரபலங்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். மிக முக்கியமாக ரஜினிகாந்த், மலையாள நடிகரான மோகன்லால், ஷாருக் கான் ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றுவது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் மட்டுமல்லாமல் தீபிகா படுகோன், ரன்பீர் சிங், ஆலியா பட் உள்ளிட்ட பாலிவுட் நட்சத்திரங்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்று தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துவது நம்மால் பார்க்க முடிகிறது. 4 நாட்கள் கருத்துக்கள் முதல் 2 நாட்கள் என்பது முழுக்க சினிமா துறையை சார்ந்தவர்களுக்காக நடத்தப்படுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 4வது நாளை பொறுத்தளவில் இந்த பஹல்காமுடைய தாக்குதலை கருத்தில் கொண்டு 4வது நாள் நிகழ்ச்சி என்பது ரத்து செய்யப்படும் என்ற ஒரு தகவலையும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகமானது அறிவித்துள்ளது. எனவே மொத்தம் 3 நாட்கள் மட்டுமே இந்த நிகழ்வு என்பது இன்று தொடங்கி நடைபெற உள்ளது என்பதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். பாலா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.